ஹாய் கைஸ், நான் வேலு. என்னடா எல்லாரும் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தர நேரத்துல கரெக்ஷன் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. நேத்து தர முடியல. இருந்தாலும் இதை பெண்டிங் விட வேணாமேன்னு இன்னைக்கு கொடுத்துடலாம். சரியா? ஓகே, என்ன பண்ண போறோம்? அந்த டிஏ எல்லாம் நம்ம தனியா டிஏ ஃபார்வர்ட்ல போட்டுடலாம். அப்ளிகேஷன் வரிசையாவே போறேன். சரியா? டிஏ அப்ளிகேஷன் எல்லாம் பிரிச்சு பார்க்க போறதுல அப்ரோச் கிடையாது, கரெக்ஷன் தானே, வரிசையா போயிடலாம். சரியா? டிஐ மட்டும் தனியா டிஐ ஃபார்வர்ட்ல எக்ஸாம்க்கு அப்புறம் பாத்துக்கோங்க. ஐபிபிஎஸ் டிஓக்கு யூஸ் ஆகும். சரியா? ஏன்னா நேத்து ரெண்டும் கஷ்டம், இன்னைக்கு ரெண்டு ஈஸி. இது ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்னு வச்சுக்கோங்க, அது ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ்னு வச்சுக்கோங்க. சரி வாங்கய்யா பாப்போம். ஷாப்கீப்பர் மிக்சஸ் டூ டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் ஏ அண்ட் பி ஃபார் ருபீஸ் இவ்வளோ அண்ட் இவ்வளோ ரெஸ்பெக்டிவ்லி இந்த ரேஷியோ ஆஃப் இந்த ரேஷியோல ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் மிக்சர் 97. ஆவரேஜ் பிரைஸ் 97. இந்த சைடு இருக்கிறது தெரியாது, இது தெரியாது. இது எக்ஸ் மைனஸ் 30, இது எக்ஸ். என்ன ரேஷியோல வந்திருக்கான்? 4:11. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? இந்த டோட்டல் தான் இந்த டிஃபரன்ஸா 15 பார்ட், இந்த டோட்டல் தான் அந்த டிஃபரன்ஸ் ஆன 30னா 1 part is 2. 1 part is 2னா இது 22, இது 8. யார் பெரியவன்? இவன் தான் சின்னவன், இவன் பெரியவன். அப்போ பெரிய நம்பர்னா என்ன ஆகும்? இது ரெண்டும் ஆட் ஆயிரும். 105, இது 85. 27, 22 டிஃபரன்ஸ் தானே, சாரி 75. 22 டிஃபரன்ஸ் தானே. இப்ப எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க 105. அங்கிட்டு தான் ஒரு சப்பையான அலிகேஷன் தெரிஞ்சா சப்ப. நெக்ஸ்ட், an amount is invested in 20% compounders for 3 years and third year interest is இவ்வளவாம். தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளவா? நான் 100 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 20 ரூபாய். செகண்ட் இயர் இதுக்கு 20 ரூபாய், இதுக்கு 20%, 4 ரூபாய். தேர்ட் இயர் இதுக்கு 20 ரூபாய், இதுக்கு 24, இதுக்கு 24, டோட்டல் 8. இதுக்கு 20%, 10%, 0.4, 20%, 0.8. ஓகேவா? சரி முடிஞ்சு. தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த 215060னா இது ஃபுல்லா 28.8 2160 இருந்தா கொஸ்டின் என்னது? If the principal is then invested at 9% simple interest for 3 years, how much interest will be earned in simple interest? 9% 3 yearனா 27%. இதுல 27% எவ்வளவு? 27 ரூபாய். 28.8 2160னா 27 எவ்வளவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். தானே? ஐயா பாருங்களேன், பக்கத்துல இருக்கு. இவன் தான் பக்கத்துல இருக்கான், வேற ஒருத்தனும் இல்ல. அதை வச்சே போடலாம், இல்லைனாலும் சால்வ் பண்ணலாம். இந்த 0 தூக்கிட்டு இங்க ஒரு 0 போட்டுக்கலாம். 288க்கு 18 டேபிளா? 18 டேபிள்ல போடுவோமா? 18 டேபிள்ல போட்டோம்னா இது வந்து 15 வாட்டி, இது 16 வாட்டி. 16ஆம் வாய்ப்பாடுல போட்டோம்னா இது வந்து 4 டேபிள்ல போடுவோம். 4 டேபிள்ல போட்டோம்னா இது 4 வாட்டி, 5 மிச்சம் 1, 4, 0. மறுபடியும் 4 டேபிள்லயே அடிச்சிடலாம். அப்ப டேரக்டா 16லயே அடிச்சிருக்கலாமா? 6 வாட்டியா முடிஞ்சிருக்கும், 16ல முடிஞ்சிருக்கும். ஓகே சரி வாங்க. 13 மிச்சம் 2, 5. 135 into 15 தான் ஆன்சரு. 135 into 15 நான் என்ன பண்ணிடுவேன்னா 225 into 9 போட்டுருவேன். ஏதாவது 15 into 9 இதை பிரிச்சுட்டு 15 ஸ்கொயர்னா நமக்கு தெரியும்ல. அப்ப 2250ல 225 போச்சுன்னா எவ்வளோ? 200 போயிருச்சு. 2050 25 போச்சுன்னா 2025 கரெக்டா வந்துருங்க. விட்டேதான். A car speed reduces from இவ்வளோ to இவ்வளோ, due to damage resulting in 5-hour delay. What is the original speed to reduced speed? ரேஷியோ கேக்குறாங்க. ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் ரெடியூஸ்ட் ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 330 இருந்தால், ஓகே 330 டிஸ்டன்ஸ ஒய்ன்ற ஸ்பீட்ல போனா 5 மணி நேரம் லேட் ஆகுது. அதே 330 y+5ன்ற ஸ்பீட்ல போனா 5 மணி நேரம் முன்னாடி போயிடுறான். அப்ப ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டைம், ஸ்பீட் டைம், இந்த 5 மணி நேரம் டிலே தான் டிஃபரன்ஸ். 5 கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்க 1, இது 66, இதுவும் 66. ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா 66y plus 66 into 5 330. சாரி இது 25ங்க. 25னா இது வேற வரும். 25 into 66 எவ்வளோ? 25 into 60 1500, 1500
6னா 1650 1650 மைனஸ் 66y ஈக்குவல் டு இந்த சைடு y ஸ்கொயர் பிளஸ் 25y. அது கீழே 2 மல்டிப்ளை ஆயிரும்ல அது. 66 கேன்சல். y ஸ்கொயர் மைனஸ் 25y ஈக்குவல் டு இது மைனஸ்ல வந்துடும். 1650 ஈக்குவல் டு 0. ஓகே, 25 டிஃபரன்ஸ் வேணும். 20 45 இருக்குமோ? 900 தான் வருது. நம்மளுக்கு 1600 வேணும். 30 55 50 150 வருதுங்க. கும்பிட்றான். இப்படி எடுத்தாலே கிடைச்சிருங்க ஐயா. எது y வேல்யூ? இவன் பிளஸ் 25, சாரி பிளஸ் 25 இதுதான் இங்கிட்டு மைனஸ் ஆயிரும். பிளஸ் 25 தான். அப்ப இவன் தான் பெரிய வேல்யூ. இவன் பிளஸ் மைனஸ் ஆக்சுவலா ஃபேக்டர் படி ரூட் படி இது பிளஸ் இது மைனஸ் ஆயிரும். அப்ப இவன் தான் ஒய்யோட வேல்யூ. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? ஒரிஜினல் ஸ்பீடு y பிளஸ் 25, அதாவது 55க்கும் ரெடியூஸ்டு ஸ்பீடு வெறும் y 30க்கும் ரேஷியோ கேட்கறாங்க. 11:6 அம்புட்டு தான். கும்பிட்டுறாங்க. நெக்ஸ்ட் போலாம். பாக்ஸ்ல 15 ரெட் பால், கியூ ப்ளூ பால், 15 ரெட் ஷர்ட், கியூ ப்ளூ ஷர்ட், 8 கிரீன் ஷர்ட் இருக்கான். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் a shirt that is not red is 50%. ரெட் இல்லாத ஷர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 50%. அப்ப ரெட் இருக்கிறது 15னா ரெட் இல்லாம 15 இருந்திருக்கும். அதான 50% ப்ராபபிலிட்டி. அப்போ 15 இருக்குன்னா இங்க 8னா இங்க மிச்சம் 7 இருக்கும். வேல்யூ ஆஃப் கியூ கேட்கிறான். 7 தான் ஆன்சர். அம்புட்டு தான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. எல்பிஓல இந்த லெவல் தான் இருக்கும். அது வேற விஷயம். சரி வாங்க. A book cost price is இவ்வளோ. The shopkeeper markups the price by இவ்வளோ percentage and then applies a discount எவ்வளோ percentage. செல்லிங் பிரைஸ் ஆஃப் புக் எவ்வளவா இருக்கான். ஓகேவா? எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்கறாங்க. 500 ரூபாய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 25% 1/4 எவ்வளோ? 125. 625 மார்ட் பிரைஸ் ஆயிரும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 500 ஆயிருந்தா 25% போடுறப்ப 625. இதுல 12% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இதுல 88% வரும். 625 into 88/100 4 டைம் 25 டேபிள் 25 டைம் 22. ஆக அழகா 550 வருதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட் 400 இருந்தா 56.25%. ஓகே, அதுல 37.5% டிஸ்கவுண்ட். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 400 into 156.25 divided by 100. இதுல 37.5 3/8 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா மிச்சம் 5/8. இது 550 வருதான்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. ஓகே, 0000 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருங்க? 4 டைம்னா 154 சார் 600, 6 4 சார் 24, 624. இதுக்கு ஒரு 1 625. அதே வேல்யூ 625க்கு 5/8ம் 12% டிஸ்கவுண்ட் சேமா வருமா? வராது. அப்ப இது தப்பு. வெப்சைட்ல கரெக்ட்னு கொடுத்தாலும் தப்பு தான். ஓகேவா? ஓகே, 450 அதே மாதிரி 152.5/100 into 36%னா பேலன்ஸ் 64%. ஓகே, ஜீரோக்கு இந்த பாயிண்ட தூக்கிக்கலாங்க. ஜீரோக்கு பதிலாக இந்த பாயிண்ட் தூக்கிக்கலாம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 5 5 சார் 25, 25 4 சார் 100 வரப்போகுது. ஓகே, அப்ப கரெக்டா வருமோ அப்படின்னு தோணும். போடுவோம் 25 டேபிள்லயே அடிப்போம். 4 வாட்டி 25 டேபிள்ல 6 61 கேன்சல் 16 29 20 16 அடிச்சோம்னா 4/5. எப்படி பார்த்தாலும் கீழே பாயிண்ட்ல தான் வரப்போகுது. ஏன்னா இங்க 61 into 4 4ல முடியும். 4 9 சார் 6ல முடியும். 6/5னா பாயிண்ட்ல வரும். இந்த வேல்யூ இல்ல. அப்ப இதுவும் தப்பு. ஒன்லி ஒன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்க. x% of 800 800 கேன்சல். பிளஸ் இது இங்கிட்டு மைனஸ் ஆகுறப்ப 680 640 632/8 கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 7 மிச்சம் 7 9 79 அம்புட்டு தாங்க. நெக்ஸ்ட் 1/7 of 343 49.
பிளஸ் மைனஸ் 25% -25 தான். 49 - 25 24 ஈக்குவல் டு இங்க 3 ஆகிரும். 3 இங்க டிவைட் ஆகுறப்ப 8 ஆயிரும். ஆன்சர் 8. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன் 9552 இங்கிட்டு வரப்ப இங்க செப்பரேட் ஆனா எவ்வளவு 18 318 318 8790 6552 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சரு 10 மிச்சம் 1 11 15 மிச்சம் 1 15 வரலையா இருங்க 11 16 சாரி 16 மிச்சம் 1 4 11 16 மறுபடியும் 6 மிச்சம் 1 ரெண்டு இடத்துல 6 இங்க மட்டும்தான் இருக்கு லாஸ்ட் 6 இதுதான் 14 15 ஓகே கரெக்டா இருக்கு 15 660 நெக்ஸ்ட் வாங்க அடுத்து இது கொஸ்டின் கிடையாது இது கொஸ்டின் நம்பர் 50% 35 into 44 மைனஸ் இது ஒரு 17 into 2 34 சரி இதை முதல் மல்டிப்ளை பண்ணுவோமே 44னா 4 times 140 மறுபடியும் ஒரு 140 0451 இல்ல 34 போச்சுன்னா ஒரு 6 1506 இதுதான் ஆன்சர் அடுத்து 18 plus 512 520 530 530ல 128 போச்சுன்னா 430 430 410 410 402 402 இங்க வரப்ப செப்பரேட் ஆயிரும் 402 மிச்சம் 400 400 ஸ்கொயர் 20 400 ஸ்கொயர் ரூட் 20 அங்க அடுத்து டிஏ ஸ்கிப் நெக்ஸ்ட் இது என்ன ஆகும் 7x plus 13 equal to 0 x வேல்யூ minus 13/7 ஓகே இங்க காமனா 49ல அடிச்சிருவோமா அடியாகாதோ 7 டேபிள்ல அடியாவா சரி எதுலயும் அடியாகல 49 into 169 பண்ணா செத்துருவோம் சீரியஸா சொல்றேன் பண்ண மாட்டேன் நானா இருந்தாலும் ஆனா எனக்கு தெரியும் 7 into 7 13 into 13 இதை அப்படியே எடுத்தோம்னா இங்க நம்மளுக்கு சம்மு வரல இந்த சம் பண்றப்ப இந்த வேல்யூ வரல அப்ப இது பிரைம் நம்பர் வேற எப்படினாலும் பிரிக்க முடியாது இதையும் தான் பண்ணணும் வேற வழியே கிடையாது 7 into 13 91 91 இல்ல இன்னொரு வழி இருக்கு 3 தான் ஒன்னா பண்றது அது அடுத்த கேஸ்ல தான் யோசிக்கணும் யோசிக்க வைக்கல இவங்க ஓகே 91 அப்போ ஓகே பிளஸ் பண்ணா 91 ஆட் பண்ணா இதுனா 7 into 13 7 into 13 ஓகே இப்ப 91/49 91/49 இதான ஆன்சர் 49 மல்டிப்ளை பண்றோம்ல கேன்சல் பண்ணோம்னா 7 டேபிள்ல 13/7 இங்க 13/7 ஆன்சர் இவனும் பெரியவன் y greater than x அம்புட்டு தான் y greater than x நெக்ஸ்ட் இந்த ஆன்சர் 231 ரெண்டு இடத்துலயும் ஒரே வேல்யூ இங்க மட்டும்தான் மாறுது 231 பார்த்தோன்னே தெரியும் நம்மளுக்கு 231ல இந்த 2ஆல மல்டிப்ளை பண்றப்போ 462 ஒன்னு ஒரே ஒரு வேல்யூ இருந்தா பிளஸ் இருந்துச்சுன்னா அது வேற கேஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 1 தான் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்கொயருக்கு அடுத்த வேல்யூ அதாவது இதை பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர் பிளஸ் 21 அப்படிதானே இருக்கு இப்ப 21 into 22 அதான ஆன்சர் ஓகே அப்ப 21 into 22 எது பிளஸ் எது மைனஸ்ன்னு பாக்குறப்ப எக்ஸுக்கு இவன் மைனஸா இருப்பான் இவன் பிளஸ்ஸா இருப்பான் ஃபேக்டர் படி அப்ப ரூட் படி இவன் மைனஸ் இவன் பிளஸ் அப்படியே ஒய்க்கு வந்தோம்னா ரெண்டு பேருமே பிளஸ் ஸ்ட்ரைட்டாவே ரெண்டு பேருமே மைனஸ் கிரேட்ரு ஈக்குவல் கிரேட்ரு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் 55ஆல அடிச்சிருங்க 1 9 9 times 20 ஓகே 9 எப்ப வரும் 20னா 5 4 சார் இங்க 5ஆல அடிச்சிரும் 2 24 24 2ல எப்போ வரும் 6 4 சார் இல்ல -6 பிளஸ் 6 -4 -6 பிளஸ் 4 ஈக்குவல் கிரேட்டர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் நெக்ஸ்ட் போலாம்
ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்னே வருது. டேட்டா சஃபிஷியன்சி. ஏபிசி இந்த அமௌண்ட்டை வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களாம். ப்ராஃபிட் அமௌண்ட் கேட்கறான். ஓகேவா? இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ வேணா கண்டுபிடிக்கலாம். ஒரே டயத்துல தான் இருக்காங்கன்னா. ஏ இன்வெஸ்டர் இவ்வளோ மோர் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றான்னா, பிஎஸ்சி இவ்வளோ வித்ட்ரா பண்றாங்கன்னா, அப்போ பியோட ப்ராஃபிட் எவ்வளோன்றாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? 6 மந்த் வரைக்கும் இன்டூ 1 இன்டூ 1ன்னு போட்டு, அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் 5000 அதிகமா ஆட் பண்றாங்கன்னா 15,000 இன்டூ 1 இன்டூ 1. அடுத்து இவன் 5000 வித்ட்ரா பண்றான். 20,000 இன்டூ 1. இவன் எவ்வளோ? 5000 வித்ட்ரா பண்றான் இவனும். 15,000 இன்டூ 1. இப்படி போட்டு 3க்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா அதுல இதுதான் எவ்வளவு பாட்னா அது எவ்வளவு பாட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். அலோன் சஃபிஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ அண்ட் சி இவ்வளவாம். இங்க இருந்தே ரேஷியோ போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒண்ணுமே கொடுக்கலாம், இங்கேயே ரேஷியோ கொடுத்துடணும். 2:5:4ங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் இவ்வளவுனா டோட்டல் எவ்வளோ அம்புட்ரா இதுவும் அலோனு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சீஸ் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஃபார் 2 years at 10% per annum. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இவ்வளவாம். சியோட ப்ராஃபிட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு வந்திருக்கா 2 வருஷத்துல. அப்ப 10%க்கு இவ்வளவுனா 2 வருஷத்துல 20% தான். இதுனா 100% எவ்வளவுன்னு போட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சு, இதுதான் 4 பார்ட்னா 11 பார்ட் எவ்வளோ, அதாவது இந்த 4 பார்ட்னா இதுனா 11 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு அர்த்தம். All the given data alone is sufficient is the answer. Next, what is the time taken by 10 men and 6 women to complete the work? போன கொஸ்டின் கண்ணிலேயே போட்டுடலாம். இது ஆனா செஞ்சு சம்டைம்ஸ் இங்க வருங்களேன். 10 மென்னும் 6 உமனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எந்த ஒர்க்கு? டோட்டல் ஒர்க் வேணும். என்னென்ன தேவை? டோட்டல் ஒர்க் வேணும். மென்னு உமனோட எஃபிஷியன்சி ரேஷியோ வேணும். சரி, இங்க வாங்க. 20 men and 16 children can complete the work in 15 days. ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம்? சில்ட்ரனோட எஃபிஷியன்சியும் 20 மென்னோட எஃபிஷியன்சியும் இருந்தா டோட்டல் ஒர்க்கை ஒரு வேல்யூவா கண்டுபிடிக்கலாம். தனியா பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் உமன் டு 3 children ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மென்னோட ரேஷியோ ஒண்ணுமே இல்ல. 10 மென்னுக்கும் 4 உமனுக்கும் 4 மென்னுக்கும் 10 உமனுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். ஆனா டோட்டல் டைம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுவும் பாதியில நிக்குது. இங்க வாங்களேன். இதை வச்சு இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? இந்த எஃபிஷியன்சியை வச்சு சில்ட்ரனோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி மெயில் எஃபிஷியன்சி இருக்கு, சில்ட்ரன் எஃபிஷியன்சி இருக்கு. அதை போட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் வச்சு இதை கண்டுபிடிக்கலாமா? ரிவர்ஸ்ல அப்ப எல்லாமே பண்ண முடியுமா? இப்படி எல்லாமே இருந்தா அப்போ ஆல் 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 ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர் அதுதான் தேவை. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஐயா இங்க பாருங்க, கடைசி இதுல இருந்து மென்னு உமனோட எஃபிஷியன்சி ரேஷியோ, அதுக்கு மேல இருக்கிறத வச்சு உமனுக்கும் சில்ட்ரனுக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ, அதுக்கு மேல இருக்கிறத வச்சு சில்ட்ரன் மென்னோட எஃபிஷியன்சி. இப்ப ரெண்டுலையும் தனித்தனியா தான் 2 பேரோட எஃபிஷியன்சி இருக்கு. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் அங்க எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? புரியும் நம்புறேன். நெக்ஸ்ட், ஆஹா, மிஸ்ஸிங் நம்பர் 27 9 8 4 ரெண்டுக்கும் நடுவுல எந்த நம்பரும் இல்லைங்க. ஹோல் வேல்யூவா கொடுத்துருக்கான். 144 174 ஆன்சர்னு போட்டுடலாம். என்னன்னா 3 cube 3 square, 2 cube 2 square, 1 cube 1 square. வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இன்டு 2 இன்டு 3 சாரி இன்டு 3 தானா? ஆமா, இன்டு 3. இந்த இன்டு 4 இன்டு 5 தான் ஆன்சரு. 600 5s are 3000, 48 5s are 240, 3240 அம்புட்டு தான். நெக்ஸ்ட்டுங்க ஐயா, இன்டு 2 minus 2 இன்டு 2 minus 4. இதே பேட்டர்னா இன்டு 2 minus 8 இன்டு 2 minus 16 இன்டு 2 minus 32 கரெக்டா வருது. லாஸ்ட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா வருதுன்னா அப்ப இதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இன்டு 2 1272, அதுல 60, அதுல 8 போச்சுன்னா 1264. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அடுத்து குவான்டிட்டி பேஸ்.
A train crosses a இவ்வளவு மீட்டர் லாங் டனல இவ்வளவு செகண்ட்ல. அதே பிளாட்ஃபார்ம் லென்த் இவ்வளவு மீட்டரை இவ்வளவு செகண்ட்ல. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். ஓகே, இங்க பாருங்களேன். இது எக்ஸ்ட்ராவா எவ்வளோ? ட்ரெயினோட லென்த் மாற போறது இல்ல. இதை விட இது எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இருக்கு? 85. இந்த 85 தான் என்ன டிஃபரன்ஸ் காட்டுது? இந்த எக்ஸ்ட்ரா 5.66 5/2/3 இந்த டிஃபரன்ஸ், அதாவது 28க்கும் 33/2/3க்குமான டிஃபரன்ஸே இதுதான் காட்டுது. மல்டிப்ளை பண்ணா 15 17 85/15 இன்டூ 3 கேன்சல் 17 கேன்சல் பண்ணா 5 which is 15 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் குவான்டிட்டி 1. அப்படியே குவான்டிட்டி 2 வரும். சௌரவ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு போறான். சர்டைன் ஸ்பீட்ல இவ்வளவு தூரம் போறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்பீடை இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். அதனால ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார் ஜேர்னி வந்து இவ்வளவு ஆகுதான். ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீட் இவ்வளவு. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? 170/3 ஈக்குவல் டு 510 பை டோட்டல் டைம்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணா 3. அப்ப டோட்டல் டைம் ஈக்குவல் டு 9 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான். ஓகேவா? 9 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். இது முதல் 270 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றான். இப்ப 270 கிலோமீட்டர் எக்ஸ்ன்ற ஸ்பீட்ல போறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 510 தானே, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 240. இத எக்ஸ் பிளஸ் 6ன்ற ஸ்பீட்ல போனா இவனுக்கு 9 ஹவர்ஸ் ஆகுதான். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. 3 டேபிள்ல 3 டைம், 3 டேபிள்ல 80, 3 டேபிள்ல 90. 90x plus 540 plus 80x equal to 3x square plus 18x. சரி, 90xும் 80xும் 160 170x ஆயிரும். 170ல 18 போச்சுன்னா 152. 3x square minus 152x plus 540. இது இங்கிட்ட வரப்ப -540 ஆயிரும், ஈக்குவல் டு 0. ஏன் இதை பாக்குறப்ப ஏதோ டிவைடே ஆகாதுன்னு தோணும். ஆனா இதையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 543 சார் எவ்வளவுங்க? 503 சார் 1500. 1620. இங்க பாருங்க 152. 162 இன்டூ 10. இதுதான் ஆன்சர். இது பெரிய நம்பர், இது மைனஸ். இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். லாஸ்டா 3 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 50. பேலன்ஸ் 54. 54 கிலோமீட்டர் பெர் அவர். இங்க வர போற வேல்யூ 54 கிலோமீட்டர் பெர் அவர். இப்ப இதையும் கிலோமீட்டர் பெர் அவருக்கு மாத்திக்கலாமே. இல்லைன்னா இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தினாலும் ஓகே. 5/18. 15 மீட்டர் பெர் செகண்ட் தான் இதோட வேல்யூவும். ரெண்டும் ஈக்குவல். அம்புட்டு தாங்க ஐயா. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். Sara invested P at 18% per annum simple interest after 8 years. Total amount accumulated by Sara வந்து இவ்வளவு. Find the value of P. 18% 8 வருஷம் போட்டா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 144% இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். அப்ப டோட்டல் அக்குமுலேட்டட் 244% தான். 8784னா 100 எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஓகே, 3 டைம்ஸ்க்கு 720 732. பேலன்ஸ் 106. 106 வந்து எத்தனை டைம்னா 6 டைம்னு நினைக்கிறேன். 6 டைமா? இல்ல 4 டைமா? இல்லையே, ஏதோ இடிக்குதே. பேலன்ஸ் எவ்வளோ? 720 782 782. சாரி, பேலன்ஸ் வந்து 96. 96னா 4 டைம். இருங்கய்யா. 3 into 240 எவ்வளோ? 720. 3 4s 70. 3 4s 12. 720 plus 12 732. 732 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 4 1 146. இது எத்தனை வாட்டி போகும்? ஒரு 7 வாட்டி, ஒரு 3 வாட்டி. இப்போ ஒரு 6 வாட்டி போடலாமா? 6 வாட்டி. லாஸ்ட் டிஜிட்ல தான் எனக்கு கிடைச்சிட்டு 1200 1440 1464. ஓகே, அப்ப ஆன்சர் 3600. இதோட வேல்யூ 3600. இப்போ நான் கியூன்னு வச்சேன்னா எனக்கு எப்பவுமே மண்டை சுத்திரும். ஸ்மால் 100 கியூன்னு வச்சுக்கிறேன்.
Q plus 1500 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4 இயர் போட்டா 60% வரும் இதுல 60% 60% ஆஃப் 100 Q 60 Q பிளஸ் 1200ல 60% 720. ஓகே, அதே மாதிரி இந்த எண்ணில் 100 Q மைனஸ் இதை 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் போட்டா 44%. அப்போ 44 Q மைனஸ் இதை சப்ராக்ட் பண்ண 1600 16 into 44 16 into 44 64 64 4 10 வச்சு 1 704 மைனஸ் 704 இந்த ரெண்டோட சம்மதம் என்னவா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 4176. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 104 Q 104 Q ஈக்குவல் டு 720 704 பிளஸ் 16 இங்க வரப்ப மைனஸ் 16 ஆயிரும் 4160. அப்படியே பார்த்தாலே தெரியுதுங்க இன்டூ 4ன்னு. இப்போ 100 Qவோட வேல்யூ 400 இன்ட்டு 40 இன்ட்டு 40. அப்ப இன்ட்டு 40னா 40 00 40 00 4000 தான் இங்க Qவோட வேல்யூ 4000. Q1 பெருசா Q2 பெருசா? Q2 தான் பெருசு, Q2 தான் பெருசு. அம்புட்டு தாங்கய்யா. லாஸ்ட் மினிட் உங்களிடம் ஏதாவது கூற வேண்டும் என்று நினைத்தால் அக்யூரசி மேட்டரா இல்லையா? அக்யூரசி மேட்டர்ஸ்ங்கய்யா. பெர்சன்டேஜ் உனக்கு கூடணும்னா அக்யூரேட்டா போடுன்னு இத்தனை வருஷம் சும்மா சொல்லல. எனக்கு தெரியும் தப்பா குத்தி விடுறது பலன்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அக்யூரேட்டா போடுன்றது ஏன் சொல்றோம்னா, அக்யூரேட்டா போட்டா உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வரப்போறது இல்ல, எக்ஸ்ட்ரா மார்க் வராது. இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அக்யூரேட்டா போடலைன்னு வச்சுக்கவேன் மைனஸ் மார்க் போகும், இது வரும். சோ நீ முடிவு பண்ணிக்கோ அக்யூரேட்டா போடுறியா இல்லையான்னு. ஒரு மார்க் குறைஞ்சாலும் பெர்சன்டேஜ் 1 குறைய போகுது, இல்ல 4 குறைய போகுது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்லாட்டை பொறுத்து. இந்த ஸ்லாட்ல எல்லாரும் ஆவரேஜா 60 எடுக்கிறாங்க. நீ 62 ஆக்சுவலா கரெக்டா போட்டிருந்தா எடுத்திருப்ப. ஒரு 4 கொஸ்டின் தப்பா போட்டனால என்ன ஆயிருதுன்னா 61 ஆயிருது. உன்னோட பெர்சன்டேஜ் 80 ஆகவும் இவனோட பெர்சன்டேஜ் 78 இருக்க சான்ஸ் இருக்கு. பாஸ் மார்க் 79% வச்சிடறான்னு வச்சுக்கோ, செத்துருவ. இங்க அக்யூரசி மேட்டர் தானே, புரியுதா உங்களுக்கு? அக்யூரசி ஏன் மேட்டர்னா, அக்யூரேட்டா போட்டா எக்ஸ்ட்ரா மார்க் தர போறது இல்ல, அது உண்மைதான். ஆனா அக்யூரேட்டா போடலைன்னா மைனஸ் மார்க் எடுக்க தான் போறான், அதுவும் உண்மைதான். சரியா? அதனால அக்யூரேட்டா போடுங்க, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ராவா குத்துறீங்கன்னா உங்க விருப்பம், உங்க லக்கு. அன்னைக்கு உன் தலையில ஏதோ இருக்கு, அன்னைக்கு உன் லக்குக்கு ஏதோ நடக்க போகுதுன்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா. முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.